ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 286வது தலைப்பு. பாரத குட்டுக்களில் ஒன்று தொடர்ச்சி. அர்ஜுனன் எப்படி வெளிப்படத் தெரியாமல் அஞ்ஞாதமாக இருந்தானோ அப்படியே அவனை பற்றி சொல்லும் துரோண வச்சனமான ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் வெளிப்படத் தெரியாமல் புதிர் மாதிரி இருக்கிறது. அந்த ஸ்லோகம் நதீஜலம் கேசவநாரி கேதுஹு நகாவ்வயோ நாம நகாரி சூனுஹு ஏஷாங்கனா வேஷதர கிரீட்டி ஜித்வா வயம் நேஷ்யதி சாத்ய காவஹா. நதீஜலம் என்றால் ஆற்று தண்ணீர், கேசவ நாரி கேது என்றால் கேசவனுடைய ஸ்திரீயின் அடையாளம், நகம் என்றால் மலை அல்லது மரம், நகாஹ்வயோ நாம என்பதற்கு நகம் என்று பெயருள்ளவன் என்று அர்த்தம். நகாரி சூனுஹு என்றால் நகத்தின் விரோதிக்கு பிள்ளை. ஏஷாங்கனா வேஷதர கிரீட்டி என்பதில் ஏஷ அங்கனா என்பது ஏஷாங்கனா ஆகியிருக்கிறது. ஏஷ அங்கனா வேஷதர கிரீட்டி என்றால் கிரீடம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பெண் வேஷக்காரன் என்று அர்த்தம். ஜித்வா என்றால் ஜெயித்து, வயம் என்றால் நாங்கள், நேஷ்யதி என்றால் கொண்டு போகிறான், ச அத்ய என்பது சாத்ய என்றாயிருக்கிறது. ச என்றால் மேலும், அத்ய என்றால் இப்போது, காவஹா என்றால் பசுக்கள். இப்படி தனித்தனியாக வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருந்தாலும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் ஒரு அர்த்தமும் ஏற்பட மாட்டேன் என்கிறதே. எல்லா வார்த்தைகளையும் சேர்த்தால் என்ன ஆகிறது? கிரீடம் வைத்து கொண்டிருக்கிற இந்த பெண் வேஷக்காரன் ஆற்று தண்ணீர், கேசவனுடைய ஸ்திரீயின் அடையாளம், மலை அல்லது மரம் என்று பெயருள்ளவன், மலை அல்லது மரத்துக்கு சத்ருவின் பிள்ளை, நாங்கள் ஜெயித்து மேலும் பசுக்கள் கொண்டு போகிறான் என்று ஒரே அபத்தமாக இருக்கிறது. நாட்டியம் சொல்லிக் கொடுக்கும் பெண்ணான பிருகன்னளை கிரீடமே வைத்து கொள்ளாததால் கிரீட்டி என்பது தப்பு. அதுவும் இல்லாமல் கிரீட்டி என்பது ஆண்பால், கிரீட்டினி என்று இருந்தால்தான் பெண்ணை குறிக்கும். அர்த்த ரீதியிலும் தப்பாக, வியாக்கரண ரீதியிலும் தப்பாக, கண்ணா பின்னா என்று ஸ்லோகம் இருக்கிறது. இப்படி சன்ன பின்னலாக இருக்கிற ஸ்லோகத்தை நன்றாக யோசித்து அக்குவேறு ஆணிவேராக அக்ஷரங்களை பிரித்து வேறு தினிசில் பதச்சேர்க்கை செய்தால் அர்த்தம் ஏற்பட்டுவிடும். மகா புத்திமான்கள் மட்டுமே ரொம்ப பிரயாசைப்பட்டு கண்டுபிடிக்க முடியும். பிள்ளையாருக்கு அரை நொடியில் அர்த்தமாகிவிட்டது. அந்த அர்த்தம் என்ன? அதை அறிந்து கொள்வதற்கு ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் உள்ள பதங்களை வேறு விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். முதலில் வருகிற நதீஜலம் கேசவநாரி கேது என்பதை நதீஜலங்கேச்ச, லம்கே என்பது சமஸ்கிருதத்தில் லங்கே என்று ஆகும், வனாரி கேது என்று பிரித்து கொள்ள வேண்டும். சுக்கு மிளகு திப்பிலி என்பதை சுக்குமி லகுதி பிலி என்று பிரித்து எவனோ மருந்து கடையில் கேட்டு அடிவாங்கி கொண்ட கதையாக நாம் தப்பாக சந்தி பிரித்ததில்தான் ஒரு அர்த்தமும் ஏற்படாமல் போயிற்று. வேண்டுமென்றே வியாசர் பதங்களை தப்பாக பிரித்து சொன்னாலும் விக்னேஸ்வரர் சரி செய்து கொண்டு விட்டார். இதற்கு என்ன அர்த்தம்? நதீஜ என்றால் நதிக்கு பிறந்தவரே என்று அர்த்தம். கங்காதேவியின் புத்திரரான பீஷ்மரை நதீஜ என்று துரோணர் கூப்பிடுகிறார். நதீஜ என்று பீஷ்மரை துரோணர் கூப்பிட்டு மேலே என்ன சொல்கிறார்? லங்கேச்ச வனாரி கேதுஹு. லங்கேச்ச என்றால் லங்கேஸ்வரனான ராவணனுடைய வன அரி, வனாரி. வனாரி என்றால் வனத்தின் சத்ரு அல்லது வனத்தை அழித்தவர். லங்கேஸ்வரனுடைய அசோகவனத்தை அழித்த ஆஞ்சநேய சுவாமியை குறிப்பிடுகிறார். கேதுஹு என்றால் இங்கே கொடி.
என்று அர்த்தம். ஆஞ்சநேயரை தன் கொடியாக கொண்டவன் என்பதே லங்கேச்ச வனாரி கேதுகு என்பதன் அர்த்தம். அர்ஜுனனுடைய கொடியில் ஆஞ்சநேய சுவாமியின் ரூபம் போட்டிருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் ஞானோபதேசம் பெற்ற ஹனுமார் பிற்பாடு பாரத யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பண்ணப்போகிற கீதோபதேசத்தை கேட்பதற்காக முன்கூட்டியே அர்ஜுனனின் துவஜத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.